அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, 48 லாஸ் ஆஃப் பவர் இந்த புக்க பத்தி தான் பார்க்க போறோம். இந்த புக்கோட ஆத்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ராபர்ட் கிரீன். இவரு இந்த புக்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க ஒரு அதிகாரத்த அடையணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, இந்த புக்ல இருக்க 48 விதிகள வந்து பின்பற்றுங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. இதுல வந்து ஒரு 6வது விதிய பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 6வது விதியில என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்ன விலை கொடுத்தாவது, என்ன கஷ்டப்பட்டாவது அடுத்தவங்களோட கவனத்தை ஈர்த்துருங்க. நீங்க வந்து உங்க மேல வந்து மத்தவங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் வர மாரி பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இதுல வந்து 2 இது இருக்கு. ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கவனத்த ஈர்க்கிறது. கவனத்த ஈர்க்கிறது எப்படின்னா, ஒரு அதிகாரத்துல இருக்கிறவங்க ஒருத்தங்கள வந்து தாக்கி பேசுங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இதுல ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டீங்கன்னா, 16வது நூற்றாண்டுல ரோம்ல வாழ்ந்த ஒரு வேலைக்கார சிறுவன் வந்து கவிதை மூலியமா மக்கள கவர நினைக்கிறாரு. அப்போ வந்து என்ன பண்றாருன்னா, போப்பாண்டவருக்கும் அவர் வளர்த்த யானைக்கு இடையில இருக்க பாசத்த விமர்சிச்சு ஒரு கவிதை எழுதுறாரு. அதனால மக்கள்ட்ட அட்டென்ஷன் பெறாரு. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரே ஸ்டாட்டிக்ஸே வந்து திருப்பி திருப்பி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, மக்கள்ட்ட வந்து ஒரு மாரி அலுப்பு தட்டிரும். எப்படின்னா, இவரு இவ்வளதான், இதான் பண்ணுவாரு அப்படிங்கிற மாரி இது பண்ணிருவாங்க. உங்களோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இது வந்து குறைஞ்சிரும். அதாவது உங்க மேல மக்களுக்கு இருக்க அட்டென்ஷன் வந்து குறைஞ்சிரும். அதே வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு கவனத்த கொண்டு வந்துர்றீங்க. ஆனா, அந்த கவனத்த மெயின்டெயின் பண்றதுக்கு, அந்த கவன ஈர்ப்ப வந்து மெயின்டெயின் பண்றதுக்கு வெவ்வேற ஸ்டாட்டிக்ஸ வந்து நீங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா, பிரபல ஓவியரான பாப்லோ பிக்காசோ வந்து ரொம்ப திறமையானவரு. அவரு என்ன பண்ணுவாருன்னா, ஒரு குறிப்பிட்ட சீரிஸ்ல ஓவியம் வரைஞ்சுட்டு இருப்பாரு. இது திடீர்னு பாத்தீங்கன்னா, மக்கள் வந்து அடுத்து இவரு இதான் வரைய போறாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கப்ப, அவங்க எதிர்பாராத ஒரு சீரிஸ் வந்து வெளியிடுவாரு. அதனால வந்து மக்களிடையே வந்து ஒரு ஆச்சரியம், ஒரு ஈர்ப்பு, அவர் மேல வந்து ஒரு கவன ஈர்ப்பு வந்து மக்களுக்கு வந்து இருந்துட்டே இருக்கும். அவரோட புகழ் வந்து குறையாம இவரு பாத்துக்குவாரு. இதுதான் வந்து இந்த அதாவது ஃபர்ஸ்ட் வந்து கவனத்த ஈர்க்கணும். அப்புறம் வந்து இத வந்து அந்த புகழ வந்து அந்த கவன ஈர்ப்புல கிடைச்ச அந்த புகழ் இருக்குல்ல, அத வந்து மெயின்டெயின் பண்ணணும். இந்த 2 இது வந்து இதுல ஒரு முக்கியமான பாயிண்டா சொல்றாங்க. அதாவது நீங்க இன்னதுதான் செய்ய போறீங்கன்னு மக்கள் கணிக்கிற மாரி ஆயிருச்சுன்னா, உங்க உங்களோட உங்க மேல வந்து மக்களுக்கு ஒரு அட்டென்ஷன் இருக்காது. நீங்க அவங்க எதிர்பாராத இத செஞ்சா மட்டும் தான், நீங்க வந்து ஒரு அதிகாரமிக்கவரா வந்து அவங்களுக்கு தெரிவீங்க. இந்த வீடியோ பத்தி ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Instagramமா இருந்தா ஃபாலோ பண்ணிருங்க. நன்றி.